ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முயற்சியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து என்னால் வந்து ஒன்றும் சொல்ல முடியிற மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கள விட்டு கொடுத்துட்டு போகிறதே வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலே போதும். ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து விட்டு கொடுக்குறோங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுல தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்கள எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து நம்பிக்கிட்டு இருந்தேன். நம்பாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்பியிருந்தேன் அப்படின்னோடனே, நம்புறீங்கம்மா, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நம்பிக்கிற விஷயத்துல நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வந்து இப்போ இருக்கிற டைமிங்கில் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்கள என்னால் வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ, அதையெல்லாம் நான் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்ல. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து சரியா கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம தான் வந்து முயற்சி பண்ணணும். உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு ஒரு வகையில் புரியுது. புரியாமல் இல்ல. ஏன்னா வந்து நம்மள ஒருத்தவங்க நம்பி ஒரு சில விஷயங்கள வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அதுலெல்லாம் வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்த நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும். ஏற்றுக்காம நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்கிறது. இதுக்கப்புறம் இது அப்படிங்கிறது மாரி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை, பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கிற தான் நான் எல்லாமே வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்காமல் இல்லை, எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, சரி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாரையும் வந்து அனுசரித்து தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமான சூழ்நிலையா இருக்கிறப்ப, அதையெல்லாம் நான் வந்து அனுசரித்து போகணுங்கிறது தானே என்னோட இதில எழுதியிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னோடனே, ஆமா அது உண்மைதான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. இதெல்லாம் இல்லைங்களண்ணா. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து அனுசரித்து போகிறோங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கணுங்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்குது. இல்லைங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னோடனே, ஆமா அதெல்லாம் உண்மைதான். நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனா வந்து எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விதத்துக்குமே யாரையும் வந்து ஒரு சமாளிக்கணுங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, ஆமா அதெல்லாம் உண்மைதான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா வந்து என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளால வந்து சரியா வந்து நடந்துக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மள சார்ந்த விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எனக்கு எல்லாமே வந்து நீங்க சொல்லி அத நான் வந்து கேட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கேட்கறதுனால என்ன ஆயிடப்போது? ஒண்ணும் ஆகப்போறதில்ல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து மாத்திக்கணும், இல்ல அடுத்தடுத்த விஷயத்த வந்து நம்மளால வந்து பேசிக்க முடியலைங்கிறப்போ, அதையெல்லாம் நான் வந்து எடுத்துட்டு போறதுல தானே இருக்கு அப்படின்னோன்னே, ஆமாம் அது உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா வந்து கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு.